இன்னைக்கு வீடியோவில் ஆக்சன் லேர்ன் பண்ணும்போது அதில் ஸ்பெசிஃபிக்காக நம்ம என்ன கவனித்து லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். சம்டைம்ஸ் இங்கிலீஷ் லேர்ன் பண்ணுறதுக்காக ஏதோ ஒரு கான்டென்ட்டை இங்கிலீஷில் பார்க்கும்போதோ இல்லது ஏதோ ஒரு வீடியோ பார்க்கும்போதோ இல்லைன்னா ஹாலிவுட் மூவிஸை பார்க்கும்போதோ எப்படி இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிருக்கலாம். அப்படி ஒரு வேளை இந்த கொஸ்டின் உங்கள் மனசில் வந்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதில் கீ மெயின் டாபிக்ஸ், நம்ம என்ன டாபிக்ஸ்லாம் இதில் லேர்ன் பண்ணணும் ஆக்சன் லேர்னிங்கில் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். I tried every possible methods to learn this accent, and finally I came to a conclusion that I didn't need all of the methods, but only a few. In my last video, I explained how to learn English accent in an easy way. If you haven't watched it yet, go and check it out. மோஸ்ட்டாக இங்கிலீஷ் ஆக்சன்ட் லேர்ன் பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படின்னாலே 95% ஆஃப் பீப்புள் வந்து ஷேடோயிங் டெக்னிக் தான் நம்ம சூஸ் பண்ணுவோம். அதை சூஸ் பண்ணும்போது அதில் முக்கால்வாசி பேர் பாதியில் இது ரொம்ப கஷ்டம், இதை எப்படி லேர்ன் பண்ணணும்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் அது ரொம்ப ஈஸி. நம்ம வந்து ஒரு சில விஷயங்களை அதில் கவனித்து பண்ணணும் அப்படின்னா இந்த லேர்னிங் வந்து ரொம்ப சிம்பிள். There are some certain things to be aware of when you follow the shadowing technique. I segregated those things in 5 segments, and I'm gonna explain, not only explaining, I'm gonna give you some example for that 5 parts. Finally, if you consider these things when you do the shadowing technique, I'm sure that you will learn the accent so quickly, your improvement will be rapid. First, when you start to apply these things in your real life, your daily life conversation, you may feel awkward or weird. But days go by, months go by, you will become natural at this. Alright, the first one is tone. நம்ம தமிழ் அண்ட் இங்கிலீஷில் 2 லாங்குவேஜ்லையுமே நம்மளோட எமோஷன்ஸ், ஆட்டிடியூட், ஃபீலிங்ஸ் கன்வே பண்ணுறதுக்கு நம்ம இந்த டோனை யூஸ் பண்ணுறோம். ஆனால் தமிழில் வந்து நம்ம முக்கியமாக அதை யூஸ் பண்ணுறது எதுக்காக அப்படின்னா வேர்ட்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக. ஆனால் இங்கிலீஷில் அது மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளோட எக்ஸ்பிரஷனை சொல்கிறதுக்காக, நம்மளோட மூடு என்னங்கிறத காமிக்கிறதுக்காக, நம்ம கொஸ்டின் ரைஸ் பண்ணுறோமா இல்லை ஸ்டேட்மெண்ட் சொல்கிறோமா அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக இந்த டோனுங்கிறத யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ மூடை கன்வே பண்ணுறதுக்கு இப்போ ஹாப்பியாக இருக்கணும்னா சென்டென்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், சேடாக இருக்கும்போது சென்டென்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், டோன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஆங்க்ரியாக இருக்கும்போது இல்லை காமெடி பண்ணும்போது அதோட டோன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்காக இங்கிலீஷில் யூஸ் பண்ணுவோம். ஆனால் நம்ம தமிழில் வந்து வேர்ட்ஸை செப்பரேட் பண்ணுறதுக்காக இந்த டோனை யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், தமிழ்ல இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். இது நல்லா இருக்கு அப்படிங்கிறோம், இது நல்லா இருக்கு. அந்த டோனுங்கிறத வந்து வேர்ட்ஸ்ல தான் செப்பரேட் பண்ணுவோமே தவிர நம்ம ஆர்டினரியா சொல்லும் போதும் எக்ஸைட்டடா சொல்லும் போதும் அந்த டோன் டிஃபர் ஆகாது. ஆனா நீங்க இங்கிலீஷ்ல சொல்லும் போது டோன் டோட்டலா டிஃபர் ஆகும். அதுக்கு எக்ஸாம்பிள், that's great. இதை வந்து நான் ஆர்டினரியா சொல்லும்போது that's great அப்படி சொல்லுவோம். நம்ம மூட் ஆஃபா இருக்கோம் அப்படின்னா அந்த டைம்ல that's great அப்படி சொல்லுவோம். அதே இது எக்ஸைட்டடாக இருக்கும்போது that's great. ஸோ நம்மளோட டோன் வந்து அந்த சேம் வேர்ட்ஸ் தான், ஆனால் அந்த டோன் வந்து ஒவ்வொரு மூடுக்கு ஏற்றாப்புல டிஃபர் ஆகுது. ஸோ ஒன்ஸ் அகெயின், டோனுங்கிறது தமிழில் நம்ம வேர்ட்ஸை செப்பரேட் பண்ணி காமிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறது. ஆனால் இங்கிலீஷில் அதே இது அதோட நம்மளோட எமோஷன், நம்மளோட எக்ஸ்பிரஷன், நம்மளோட மூடு, நம்ம கொஷின் கேட்குறோமா இல்லை ஸ்டேட்மெண்ட் சொல்கிறோமா அப்படிங்கிறத கன்வே பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. The next one is intonation. This is deeply connected with the previous one. Before I start to explain this, do me a favor, please hit the subscribe button and also hit the bell icon. ஓகே, இப்போ இன்டோனேஷன்ங்கிறது நம்ம வாய்ஸில் உள்ள பிச்சை ரைஸ் பண்ணுறது இல்லைன்னா அதை கம்மி பண்ணுறது. நம்ம வாய்ஸில் உள்ள ஏற்ற இறக்கங்களை தான் நம்ம இன்டோனேஷன் சொல்கிறோம். இந்த இன்டோனேஷன் தான் வார்த்தைகளுக்கும் மேலாக அந்த சென்டென்ஸ்க்கு எமோஷன் கொடுக்குது அண்ட் மீனிங் கொடுக்குது. சில நேரம் இதை நம்ம ஸ்பீச்சோட மெலடின்னு சொல்லுவோம். இன்னும் எனக்கு 6th ஸ்டாண்டர்ட் டீச்சர் சொன்னது ஞாபகம் இருக்குது. அவங்க எப்போதுமே மென்ஷன் பண்ணுறது, இங்கிலீஷ் இஸ் லைக் அ சாங், ஸோ சிங் இட். அது ஒரு பாடல் மாதிரி, அதை நீங்கள் பாடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆக்சுவலாக நீங்கள் இன்டோனேஷனோட நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, நீங்கள் வாய்ஸில் ஏற்ற இறக்கத்தை காமிக்கிறீங்க. இது வந்து சென்டென்ஸில் இருக்கிற ஒரு சில வார்த்தைகளை ஸ்ட்ரெஸ் பண்ணியோ இல்லை அன்ஸ்ட்ரெஸ் பண்ணியோ பேசுறதுக்கு உதவியாக இருக்குது. இதுக்கு எக்ஸாம்பிளாக that's all அதை எடுத்துக்கலாமே. இதை நான் கொஸ்டின் டைப்பில் சொல்லணும்னா that's all, லாஸ்ட் வந்து வாய்ஸை ரைஸ் பண்ணேன், that's all அப்படிங்கும்போது ஓகே கொஸ்டின் அப்படின்னு அது வந்து மீனிங் கொடுக்குது. இப்போ எதையோ நான் அக்கம்ப்ளிஷ் பண்ணிட்டேன், நான் வேலையை முடிச்சுட்டேன், that's all அப்படின்னு சொன்னா that's all. ஸோ அதில் எனக்கு லாஸ்ட் ட்ராப் ஆகுது. தாட்ஸுங்கிறத ஸ்பெசிஃபிக்காக அதை நான் ஹை பிச்சில் சொல்கிறேன். இதுதான் எல்லாமே. அந்த எல்லாம் அப்படிங்கிறத நான் எம்பசைஸ் பண்ணி சொல்லணும்னா அதை நான் வேற டோனில் சொல்லணும், that's all.
ஸோ இதில் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் நான் வந்து ரைஸ் பண்ணுறது அண்ட் அந்த வாய்ஸ் ஃபால் ஆகுறது டிஃபர் ஆகுறது உங்களுக்கு ஈஸியாக தெரியும். ஒரு சில இடத்துல தேட்ஸ் வந்து ரைஸ் ஆகுது அண்ட் லாஸ்ட் ஆல் வந்து ஃபால் ஆகும். ஒரு சில இடத்துல தேட்ஸை கம்மியாக சொல்லிட்டு அந்த ஆல்ங்கிறது வந்து ரைஸ் ஆகும். ஓகே, இதை நான் வந்து ஒரு கொஷின் தான் கேட்குறேன், ஆனால் அதில் உள்ள வார்த்தைகளை நான் எம்ஃபசைஸ் பண்ணுறதுக்கும் இந்த இன்டனேஷனை யூஸ் பண்ணலாம். அதை எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு சென்டென்ஸாக ஹவ் ஆர் யூ அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இதில் நான் ஹவுக்கு அழுத்தம் கொடுத்து சொன்னேன் அப்படின்னா ஹவ் ஆர் யூ அப்படின்னு வரும். அப்போ ஹவ்வை வந்து நான் கொஞ்சம் அதிகமாக எம்ஃபசைஸ் பண்ணுறேன், அது பிச்சை அதிகப்படுத்தி பேசுகிறேன். ஹவ் ஆர் யூ அப்படின்னா எப்படி இருக்கிற, எப்படி அப்படிங்கிறத அது வந்து எம்ஃபசைஸ் பண்ணுது. இது ஹவ் ஆர் யூ, ஹவ்வை கம்மி பண்ணிட்டு ஆரை அதிகப்படுத்தி யூவை ஹவ் மாதிரியே சேம் பிச்சில் நான் சொல்கிறேன் அப்படின்னா அவங்க இருக்கிற ஸ்டேட்டஸ் எந்த நிலமையில இருக்கிற அப்படிங்கிறத நம்ம கேட்குறோம். சென்டென்ஸ் ஒன்று தான், ஆனால் நான் ஸ்ட்ரெஸ் பண்ணுற இடம் வேற, என் பிச்சு நான் அதிகப்படுத்துகிற இடம் வேற. இதை ஹவ் ஆர் யூ அப்படி கேட்டேன் அப்படின்னா அந்த பர்சனை நான் எம்பசைஸ் பண்ணுறேன், நீ எப்படி இருக்கிற அப்படின்னு கேட்குறேன். ஸோ இது எதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னா ஒரே சென்டென்ஸ் தான், ஆனால் நம்ம வேர்ட்ஸை எம்பசைஸ் பண்ணுறதுக்காக இந்த இன்டனேஷன் யூஸ் பண்ணுறோம். இன்டனேஷன்னா என்ன? குரலில் உள்ள ஏற்ற இறக்கம். ஓகே, இந்த குரலில் உள்ள ஏற்ற இறக்கம் சொல்லியாச்சு. இப்போ கொஸ்டின் சொல்லும்போது எந்த இடத்துல ஏற்றி பேசணும், எந்த இடத்துல இறக்கி பேசணும், ஸ்டேட்மெண்ட் சாதாரண ஒரு சென்டென்ஸ் சொல்லும்போது எப்படி சொல்லணும், இல்லை ஒரு லிஸ்ட் ஆஃப் திங்ஸ் மென்ஷன் பண்ணும்போது எந்த மாதிரி நம்மளுக்கு இன்டனேஷன் இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஸ்டேட்மெண்ட் சொல்லும்போது லாஸ்ட் முடிகிற பிச் வந்து கம்மியாக இருக்கணும். ஐ வான்ட் கோ ஷாப்பிங், ஐ வான்ட் கோ ஷாப்பிங், நான் ஐ வான்ட் கோ அதை இன்க்ரீஸ் பண்ணி ஷாப்பிங்கிறத கம்மியாக சொல்கிறேன். அதே இதை நான் கொஸ்டினாக மேக் பண்ணி சொல்லும்போது டு யூ வான்ட் கோ ஷாப்பிங், do you wanna go shopping, லாஸ்ட் வந்து பிச்சை ஏற்றி சொல்கிறேன். இது நான் லிஸ்ட் ஆஃப் திங்ஸை சொல்கிறேன். ஓகே, நாங்கள் ஷாப்பிங் போகிறேன், நாங்கள் இது வாங்கணும் அது வாங்கணும் அப்படின்னு நான் லிஸ்ட்டாக சொல்லும்போது அந்த லாஸ்ட் முடிகிற இடத்துல நான் ரைஸை ஃபாலோ கிடையாது, அதை ஸ்ட்ரெச் பண்ணி அடுத்த ஒரு வேர்டோட கனெக்ட் பண்ணணும். இதுக்கு எக்ஸாம்பிள் ஐ வான்ட் கோ ஷாப்பிங், பை த க்ரோசரிஸ், go to a cafe, drink coffee and return back. ஸோ இதில் உள்ள டோன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், இதில் உள்ள இன்டனேஷன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நம்மளோட பிச் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் டிஃப்ரெண்ட்டாக மாறும். Intonation is a crucial part in spoken English. When we skip this, our speech looks like a robotic one. That's the reason our speech is totally different from the native speakers. Alright, the next one is rhythm pattern. It may feel like tone, intonation, and rhythm pattern all are same, but they are not. There is a slight difference between them. The rhythm patternங்கிறது டோட்டலாக ஸ்ட்ரெஸ்ட் அண்ட் அன்ஸ்ட்ரெஸ்ட் சிலபல் வச்சு அதை பேஸ் பண்ணி இருக்கிறது. ஆனால் இன்டனேஷன்ங்கிறது வந்து குரலோட ஏற்ற இறக்கம். இந்த ரிதம் பேட்டர்னில் நம்ம எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம் அப்படின்னா டைமிங் அண்ட் ஆல்சோ எந்த அளவுக்கு நம்ம சிலபலை ஸ்ட்ரெஸ்ட் அண்ட் அன்ஸ்ட்ரெஸ்ட் சிலபலை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பேசுகிறோம் அப்படிங்கிறத பொறுத்து. ஆல்ரெடி சொன்னேன் நான் இன்டனேஷன்ங்கிறது மெலடி ஆஃப் த லாங்குவேஜ்னு, இந்த ரிதம் பேட்டர்ன்ங்கிறது தான் மியூசிக் ஆஃப் த லாங்குவேஜ். ஸோ போத் த ரிதம் பேட்டர்ன் அண்ட் ஆல்சோ த இன்டனேஷன் are important in English language. The final one is body gesture. ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் நம்மளோட பாடி ஜெஸ்டர், நம்ம யூஸ் பண்ணுற நம்மளோட ஃபேஷியல் பார்ட்ஸு, நம்ம கை அசைக்கிறது, பாடி மூமெண்ட்ஸு அண்ட் மவுத் நம்ம மூவ் பண்ணுறது, ஆரிஜின் ஆஃப் த வேர்டு, இது எல்லாமே டிஃபர் ஆகும். ஸோ லேர்னிங் தீஸ் டிஃபரன்ஸ் இஸ் க்ரூஷியல் டு சவுண்ட் நேச்சுரல் இன் இங்கிலீஷ். ஓகே, ஒரு தமிழச்சியாக இந்த இடத்துல வந்து நான் தமிழையும் இங்கிலீஷையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நான் நிறைய நோட்டீஸ் பண்ணது என்னென்னா, மோஸ்ட் ஆஃப் ஃபாரினர்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நம்மளோட இந்தியன் ஸ்டைல் வந்து நம்ம தலையை அதிகமாக அசைக்கிறது, இப்படி அசைப்போம் அப்படி சொல்லுவாங்க. ஓகே, தலையாட்டுறது, நம்ம கை அசைக்கிறது, இது எல்லாமே நம்மளோட கல்ச்சரில் அடாப்ட் பண்ணியிருக்கிறோம். இங்கிலீஷ் பீப்புள் அதே நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட மோஸ்ட் ஆஃப் த ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் வந்து இங்கே தான் இருக்கும். நெத்தி, இந்த புருவம், கண்ணை வச்சு பேசுவாங்க, அவங்க ஷோல்டரை வச்சு அதிகமாக பேசுகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். அண்ட் இது கூட சேர்த்து நம்ம மவுத் மசில் எப்படி மூவ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம லேர்ன் பண்ணணும். எதுக்காக அப்படின்னா நம்ம தமிழ் அழுத்தம் திருத்தமாக பேசுவோம், ஆனால் இங்கிலீஷில் வந்து அது சாஃப்ட் ஸ்போக்கன் லாங்குவேஜ், அதோட வேர்ட்ஸ் எல்லாமே ரொம்ப சாஃப்டாக தான் நம்ம எடுக்க வேண்டியிருக்கும். நம்மளோட லாங்குவேஜில் நிறைய வார்த்தைகளை நம்ம டயஃப்ரம்லேருந்து எடுப்போம், நல்லா அழுத்தி உள்ளேருந்து வயிற்றுலேருந்து எடுத்து பேசுவோம். ஆனால் மோஸ்ட் ஆஃப் த இங்கிலீஷ் வேர்ட்ஸு லெட்டர்ஸ் எல்லாமே தொண்டையிலேருந்து பேசுகிற மாதிரி இருக்கும். ஸோ மவுத் மசில்ஸ் மூவ் ஆகுறது லேர்ன் பண்ணணும். இதை எல்லாத்தையும் சேர்த்து நம்ம எங்கே அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா ஷேடோவிங் டெக்னிக். ஷேடோவிங் டெக்னிக்ங்கிறது நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் பேசும்போது அவங்க கூடவே சேர்ந்து பேசுறது. இப்படி பேசும்போது இதை எல்லாத்தையும் கவனிக்க போகிறோம்.
டோன் எப்படி இருக்குது, இன்டனேஷன் எப்படி இருக்குது, ரிதம் பேட்டர்ன் எப்படி இருக்குது, மவுத் எப்படி மூவ் ஆகுது, இதையெல்லாம் வாட்ச் பண்ணி அதை அப்படியே இமிட்டேட் பண்ணும்போது நம்ம ஈஸியாக இங்கிலீஷ் ஆக்சண்ட்டை லேர்ன் பண்ணிடலாம். லாஸ்ட்டாக ஒரு போனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இங்கிலீஷ் பேசும்போது நிறைய நேசல் சவுண்ட் யூஸ் பண்ணுவோமா, ஆனால் நம்ம தமிழில் வந்து நிறைய அப்படி இருக்காது. நம்ம இமிட்டேட் பண்ணும்போது யோசிப்போம், என்னடா டிஃப்ரெண்டாக வருது, இது மாதிரி மூக்காலே பேசுகிறாங்களேன்ட்டு. அது அப்படி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் வியர்டாக இருக்கும். நம்ம ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் வரும். அதுக்கப்புறம் அது நேச்சுரலாக ஓகே இந்த லாங்குவேஜ்னா நம்ம இப்படி தான் பேசணும் போல அப்படின்னு நம்ம ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுக்கப்புறம் அது நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது. If you feel this video is useful, hit the subscribe button and hit the bell icon. Please do like, comment and share with your English learning friends.